கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். வடிவேல் ராவணன் கொண்டு போய் கார் கொடுக்குறீங்க, நான் வாழ்த்துறேன். அந்த காரை எப்போ நீங்கள் கொடுத்துருக்கணும்? உங்கள் அப்பனுக்கும் உனக்கும் பிரச்சனை கார் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அரசியல் கூத்து இல்லை. நீ 108 ஆரம்பிச்சேன், நான் ஐக்கிய நாட்டு சபை, அதெல்லாம் வன்னியருக்கு என்ன பிரயோஜனம்? உனக்கு எதுவுமே கிடையாது. நீ ஐக்கிய நாட்டு சபை பேசினதால வன்னியர்களுடைய வாழ்வுலாம் அப்படியே மேலே வந்துருச்சா? நீங்கள் இந்த சங்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு வன்னியர்களுடைய வாழ்வாதாரம் எல்லாரும் லட்சாதிபதியாலும் கோடீஸ்வரனாகவும் மிகப்பெரிய நிலத்துக்கு சொந்தக்காரர்களாகவும் வாழ்ந்தார்கள். நீங்கள் என்னைக்கு அடியெடுத்து இந்த சமுதாயத்து உள்ள வைத்தீர்களோ அன்றையிலிருந்து வன்னியர்களுடைய வீழ்ச்சி ஒன்றாக இன்றைக்கு கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒன்று உறுத்துது இல்ல, அந்த அவர்கிட்ட பேச முடியாம 1 to 1 பார்க்க முடியாம ஏதோ ஒன்று உறுத்துது இல்ல, அதை வன்னிய மக்கள்கிட்ட சொல்லி தொலைஞ்சிட்டு போயேன். இந்த பிரச்சனைனால எங்களால சேர முடியாதியா, நாங்க பாமக 1, 2 இருந்துட்டு போறேன்னு சொல்லுங்க. போட்டுட்டு இருக்கிற இன்னைக்கு ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே வன்னியர்கள் கொடுத்த, வன்னியர்களால் உருவாக்கப்பட்ட, ரத்தத்தில் சிந்து உருவாக்கப்பட்ட, பதவியை அனுபவித்து இன்னைக்கு பென்ஷன் வாங்குறது எம்பில எல்லாமே வன்னியர்களுடைய ரத்தத்தில் உருவானது. நீ அவர்களுக்காக கோரிக்கை என்ன வச்சிருக்கான்னு கேட்கிறேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புதிய உழைப்பாளர் கட்சியின் தலைவர் காந்தி அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. ஓகே. தமிழ்நாட்டில் அரசியல் பரபரப்பு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் அப்பா மகன் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நீங்கள் ஆல்ரெடி வன்னியர் சங்கம் சார்பாக பல்வேறு இடங்களில் முந்தைய காலங்களில் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ண ராமதாஸுக்காகவும் அன்புமணிக்காகவும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அங்கேருந்து வெளியே வர்றீங்க. அண்மை சில ஆண்டு காலமாக அவர் பற்றியான எதிர் பிரச்சாரங்கள் வைக்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்போது அந்த 2 பேருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் உங்கள் கேள்வியில் அன்புமணிக்காக நான் பிரச்சாரம் அது வரைக்கும் பண்ண கிடையாது. ஏன்னா அன்புமணி வரும்போதெல்லாம் நான் வந்துட்டேன், அந்த இயக்கத்தை விட்டு வந்துட்டேன். இப்போ தமிழ்நாடுனுடைய அரசியல் சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை பொறுத்தவரை ஒரு 37% மேல் ஒரு ஓட்டு வங்கியை தனியாக வைத்து கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 49-50% வாக்கு வங்கியை திமுக தன்னகத்தே வைத்து கொண்டு ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு ஆயத்த பணியில் இருக்கிறது. அந்த கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிறவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அரசாங்கத்தினுடைய சில கோரிக்கை வைக்கலாம், போராட்டம் நடத்தலாம், அதெல்லாம் வேற. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஜெல் உருவாயிடுச்சு. நல்லா அவங்களுடைய அந்த ஆளுமை, கூட்டணியுடைய ஆளுமை கரெக்டாக இருக்குது. ஆனால் எதிர்கட்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரதான எதிர்கட்சி அதிமுக. அதிமுகவை பொறுத்தவரை இன்று வரை அந்த எந்த கட்சி அவர்களோட கூட்டணி இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்ல முடியாத சூழ்நிலை. பாஜகவோட கூட்டணி வைத்து கொண்டால் கூட ஒரு தெளிவான முடிவை மாறி மாறி அறிவிப்பது, மாறி மாறி சொல்லிக்கொள்வது, இப்படி அந்த மாதிரி போகிறதுனால அதிமுக எப்படி இந்த தேர்தலை சந்திக்கும் அப்படின்ற சூழ்நிலை தான் பொதுவான மக்கள் மத்தியில் ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி இருக்கும்போது அதிமுகவை திமுகவுடன் சென்று விடுவேன், எனக்கு சீட்டு கொடுங்கன்னு ஒரு பேரம் பேசுகிற சூழ்நிலை அதிமுகவுக்கு ஒரு கூட்டணியில் இருக்கிற சூழ்நிலையில் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார். தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, பேரம் பேசுகின்ற சூழ்நிலை அதிகமாகிடும் அதிமுகவுக்கு. திமுக ஒரு செட்டப் ஆயிடுச்சு. இனிமேல் அவங்க அங்கேருந்து வெளியில் கொண்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தேர்தல் என்பது 1 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு தமிழக வரலாற்றில் 1 வருஷத்திற்கு முன்பு யாரெல்லாம் தேர்தலில் கூட்டணியை அமைத்து விட்டார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்ற வரலாறு. அந்த அப்பா மகன் பிரச்சனை இது பொதுவெளியில் விவாதத்துக்கு நிறையா வந்துடுச்சு. நீங்கள் கடந்த காலங்களில் கூட ராமதாஸை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறீங்க. என்னதான் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த 2 பேருக்குள்ள நடக்கிறது? அதாவது பாமக என்பது 80 காலங்களில் உருவாக்கப்பட்ட வன்னியர் சங்கத்தினுடைய பரிமாண வளர்ச்சி. அதுக்கு பிறகுதான் அந்த கட்சி. வன்னியர்கள்லாம் எதை நம்பி டாக்டர் ராமதாஸ் அவர்களிடம் சென்றார்கள் என்றால், இடஒதுக்கீடு கிடைக்கும், அதனால் நம்மளுடைய வாரிசுகள் இந்த வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் முன்னேறுவார்கள் என்ற ஒற்றை காரணத்துக்காக தான் அவர்களிடம் அணியாக சென்றார்கள். அதை பயன்படுத்தி பல போராட்டங்களை நடத்தி கடைசியாக நடந்த மிகப்பெரிய போராட்டம் 87. அது உங்களுக்கெல்லாம் தெரியும். மிகப்பெரிய போராட்டம். உலக அளவில் ஒரு ஜாதி சங்கம் 7 நாள் சாலை மறியல் பண்ண வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மறியலை செய்து வன்னியர்கள் யார் என்பது, அவர்களுடைய பலம், அவர்களுடைய மக்கள் எண்ணிக்கை என்பதை ஒரு தோராய கணக்காக
காமிக்கக்கூடிய ஒரு பலமான போராட்டத்தை நடத்தினார்கள். நீங்களும் அதனால தான் அங்கே இருந்தீங்க? இருந்தோம். ஏன்னா அதுதானே உண்மை. நம்மளுக்கு வன்னியர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில் தான் என்ன மாரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் அன்றைக்கு இருந்த அந்த போராட்ட கழகத்தை முன்னின்று நடத்தினோம். ஓராண்டுகள் தான். 87 சாலை மறியல் முடிகிறது. இப்போ லட்சக்கணக்கான வன்னியர்கள் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் மீது வழக்கு. 21 உயிர்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கு அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சியில் சுட்டு கொல்லப்பட்டார்கள். பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், பொருளாதாரத்தை இழந்தார்கள். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அதற்கான ரெமடியே கிடைக்கல. அந்த போராட்டத்தினுடைய வியூகத்துக்கு ஒரு வெற்றியின் வேணும்ல. அந்த கோரிக்கையை மறுபடியும் அந்த வன்னியர் சங்கம் என்ற பேரிலேயே செஞ்சிருந்தா கிடைச்சிருக்கும். இவர் என்ன பண்றாருன்னா 89ல் ஒரு வருஷம் தான், 88 ஒரு வருஷத்துல தான் கேப் கொடுத்து 89ஆம் ஆண்டு கட்சி ஆரம்பிச்சிட்டார். 89 கட்சி ஆரம்பித்த பிறகு அனைத்து சமுதாயத்துக்கான கட்சி அதை கொண்டு வரன்ற ஒரு கோரிக்கை வச்சுட்டார். அப்போ வன்னியர்களுடைய அந்த கோரிக்கை பலம் இழந்த சூழ்நிலை 89ல் உருவாயிடுச்சு. ஏன்னா நீங்கள் தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, எல்லா ஜாதியும் வரும்போது நீங்கள் எப்படி ஒரு ஜாதிக்காக போராடுவீங்கன்ற சூழ்நிலையை அவரை கொண்டு பத்திரிகைகள் எல்லா அரசியல் கட்சிகளும் அவர் நிர்பந்தமாக அவருக்கு வேறு வழி இல்லை, அதை அரசியல் கட்சியாக நடத்த ஆரம்பிச்சிட்டு. சரி, வன்னியர் மக்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா, சரி ரைட்டு, இவர் கட்சின்னு ஆரம்பிச்சிட்டாரு, இது வன்னியர்களுக்கான கட்சி, நம்ம எப்படி ராமசாமி படையாச்சாரை அன்றைக்கு 1952 ஜெயிக்க வச்சோமோ அதுமாரி இவர் ஜெயிக்க வச்சா வன்னியர்கள்லாம் இடஒதுக்கீட்டை அரசாங்க ரீதியாகவே பவரில் வாங்கிடுவாருன்னு சொல்லி நம்பி வாக்களித்தாங்க. அதுக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய துரோகம் என்னன்னா, மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் போது கூட அந்த வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை செய்யலை. நீங்கள் 96 எம்எல்ஏ திமுகவுக்கு கிடைக்கும் போது ஜெயலலிதா அடிக்கடி சொல்லுவாங்க மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, அந்த 5 ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா 96 எம்எல்ஏ தான் திமுகவுக்கு, 34 எம்எல்ஏ, கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்கு மேலே காங்கிரஸ், இவர்கிட்ட 18 எம்எல்ஏக்கு இருக்காங்க. அப்போ 196 18 சேர்ந்தாவே கிட்டத்தட்ட 114 சீட்டு வேணும் ஆட்சி அமைக்கிறதுக்கு. இவங்க கிட்டத்தட்ட 4 சீட்டு தான், 3 சீட்டு தான் ஷார்ட்டேஜ். அது காங்கிரஸ்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக கூட்டணியில் இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய வலுவான அந்த நேரம் பாருங்கள் கூட்டணியில். இன்னைக்கு அன்புமணிலாம் சொல்கிறாருல, அவர் கொஞ்சமாவது அறிவு வேணாம், எங்கள் அப்பா இந்த மாதிரி தப்பு பண்ணார், இந்த பாட்டாளி மொழி தப்பு பண்ணிச்சு அன்னைக்கு அப்படின்னு அறிக்கை கொடு. போராட்டம் பண்ணினா போராட்டத்தினுடைய விளைவு என்ன நடந்துச்சு? இத்தனை பெரிய போராட்டம் நடந்து 20 பேர் செத்தா, அவனுக்கு இன்ன வரைக்கும் 1 ரூபா பணம் கொடுக்கல, நீங்கள் ஒரு உதவி பண்ணலை. நீங்கள் இவருக்கு கொண்டுட்டு போய் இன்றைக்கு இருக்கிற வடிவேல் ராவணனுக்கு கொண்டு போய் கார் கொடுக்குறீங்க, நான் வாழ்த்துறேன். அந்த காரை எப்போ நீங்கள் கொடுத்துருக்கணும்? அவர் இவ்வளோ நாள் பஸ்ஸில் போயிட்டு இருக்காரு, கஷ்டப்பட்டு இருக்காரு, பல வருஷமாக உங்களுடைய கட்சி இயக்கத்தில் இருக்கிறாரு, பல வருஷமாக பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, பல எலெக்ஷனில் நின்று இருக்காரு. அப்போல்லாம் நீங்கள் கார் கொடுக்கணுன்ற எண்ணம் வரல? உங்கள் அப்பனுக்கும் உனக்கும் பிரச்சனைன்னு கார் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அரசியல் கூத்து இல்லை? சரி, அதை கொடுத்த அதேமாரி வன்னியர்களுக்கு இறந்தாங்களா 21 பேர் துப்பாக்கி சுட்டில். இன்னைக்கு பென்ஸ் காரில் போகிற, அதில் போகிற, இதில் போகிற, இவ்வளோ சுகமாக அனுபவிக்கிற, டால்பின் என் வீட்டிலேருந்து தெரியுதுன்ற அந்த அளவுக்கு நான் சொகுசாக கட்டியிருக்கிறேன், வீடு கட்டியிருக்கிறேன்ற உனக்கு அறிவு வேணாம். உங்கள் அப்பனுக்காக உன்னுடைய வளர்ச்சிக்காக, வன்னியர்கள் உன்னுடைய வளர்ச்சிக்காக நீ இன்றைக்கு உட்காந்துருக்கிற இடம், அந்த இடம் வன்னியர்களோட ரத்தத்தில் உருவான இடம், அதில் உட்காந்துருக்க நன்றி இல்லாமல் அந்த 21 குடும்பத்தையும் கூப்பிட்டு யாருக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடுக்குற அளவுக்கு உனக்கு என்ன சக்தி இல்லையா? நாங்களாம் கஷ்டப்படுறோம், உங்களுக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லு. அப்போ செத்து போன வன்னியர்களுக்கே ஒன்றும் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பம் பிரச்சனையை உருவாக்கிட்டு நீ வன்னியர்கள் மீண்டும் 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டீங்க. வன்னியர்களுடைய வளர்ச்சி இன்றைக்கு 50 ஆண்டுகள் உங்க 2 பேர் நடந்தது. ராமதாசால் நடந்ததா இல்ல அன்புமணியால் நடந்தது? அன்புமணியால தான் நடந்தது. நீங்க சொல்றீங்க அன்புமணி வந்ததுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. அன்புமணி வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டேன்றேன். இவரை கொண்டுட்டு இவரு அன்புமணிய, அப்ப அன்புமணியோட ஆதிக்கம் கட்சிக்குள்ள வரும்போதே நீங்க கட்சிக்கு வரும்போதெல்லாம் எங்களுக்கே தெரியாது, நாங்களாம் வந்துட்டோம். ஏன்னா இவரே சரியில்லையே, இவரு சரியில்லாதனால தானே அவரை உள்ள கொண்டு வர்றாரு. இவரு என்ன சத்தியம் பண்ணாரு? நான் என்னுடைய குடும்பமும் நானும் என்னுடைய வாரிசோ வராதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணாரு. ஏன் விட்டாரு? இன்னைக்கு தப்புன்னு சொல்றாருல. இந்த தப்பை செஞ்சது யாரு? அவரு தானே. அன்னைக்கு 35 வயசுல நீ மந்திரி ஆகணும், தப்பு, நான் செஞ்ச பெரிய தப்புன்னு ராமதாஸ் பேட்டி கொடுக்குறாருல. தப்பு பண்ணாருன்றது தான் உண்மைதான். அது தப்பு பண்ணதுனால தான் நான் என்ன செய்யறேன், மத்திய அரசாங்கத்தில் இருந்தார்ல மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும் போது இந்த கோரிக்கை என்ன, இன்னைக்கு அன்புமணி என்ன 1 to 1 என்கிட்ட ஒரு நாளைக்கு வர சொல்லுங்க, நான் கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்க. அவர் வெளிநடப்பு செய்யறாரா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா மத்தியில் 2%, மாநிலத்தில் 20%. அதானே இவருக்கு தெரியாது. ஏன்னா இவர் படிச்சுட்டு இருந்தார், அப்போ ஸ்டூடெண்டா இருந்தார், MBBS படிச்சுட்டு இருந்தார் நினைக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் இயர்னு நினைக்கிறேன், அப்போ நினைக்கிறேன், இல்லை +2 இருக்கும், அந்த டைம் தான் இருக்கும். 87 சாலை மறியல் கோரிக்கையே மாநில அரசுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கேட்கல, மத்திய அரசுக்கு 2% வேணும்னு. அப்போ மன்மோகன் சிங் ஆட்சியை பிடிச்சிட்டு இருந்தது இவங்கள்ட்ட இருந்த 6 MP. இவங்க MP இல்லைன்னா மன்மோகன் சிங் ஆட்சி கவுந்திருக்கும். அந்த அளவுக்கு வலிமை. இங்கே 18 MLAவோட திமுக ஆட்சியை அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாது. மத்தியில் 6 MP இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாது. 2 MP ஷார்ட்டேஜ். அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? உண்மையாலுமே இந்த சமுதாயத்துக்கு அன்புமணி நல்லது செய்யணும்னு நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கணும்?
இந்த இடத்துல நான் உக்காந்துருக்கேன்னா இன்னைக்கு அதுக்கு காரணம் இந்த மந்திரியில் கேபினெட்டில் இன்னைக்கு உட்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து வன்னியர்கள். அவங்களுக்கு 2% இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதுக்காக தான் போராட்டம் நடத்தினார்கள். அதனால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் என்னுடைய கட்சி. 2% இடஒதுக்கீடு கொடுத்தால்தான் உங்களுக்கு ஆதரவு தருவோன்னு சொல்ல வேண்டியது என்ன சொல்லியிருக்காரா? இன்னைக்கு அது அணுசக்தி ஒப்பந்தம் வந்துச்சு. கவர்மெண்ட் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் அன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா எல்லாம் எதிர்கட்சி எல்லாம் கொண்டு வருது. நம்பிக்கையில்லா தீர்மானம் காங்கிரஸ் மேலே கொண்டு வரும்போது என்ன டிமாண்ட் வைக்கணும்? சிவசோனா என்ன டிமாண்ட் வச்சார்? என்னை முதலமைச்சர் ஆக்கினா தான் ஓட்டு போடுவோன்னு சொன்னார். அன்னைக்கு காங்கிரஸ் முதலமைச்சர் ஆக்குனாங்க, அவர் ஓட்டு போட்டார். அப்போ ஒரு முதலமைச்சர் பதவியை வாங்கக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு ஓட்டெடுப்பு எவ்வளோ முக்கியமானதாக இருந்துச்சு. நீ என்ன பண்ணியிருக்கணும்? அன்னைக்கு வாங்கியிருக்கணுமா இல்லையா? 2% இடஒதுக்கீடு அன்னைக்கே மன்மோகன் கையெழுத்து போட்டிருப்பாரு. நீ ஒரு பெரிய வரலாற்றில் இடம் பெற்றிருக்கலாம்ல. நீ 108 ஆரம்பித்தேன், நான் வந்து ஐக்கிய நாட்டு சபை, அதெல்லாம் வன்னியருக்கு என்னையா பிரயோஜனம்? உனக்கு எதுவுமே கிடையாது. நீ ஐக்கிய நாட்டு சபை பேசுனதுனால வன்னியர்களுடைய வாழ்வுலாம் அப்படியே மேலே வந்துருச்சா? நீங்கள் இந்த சங்கத்தை வந்து ஆரம்பிப்பதற்கு முன்பு வன்னியர்களுடைய வாழ்வாதாரம் எல்லாரும் லட்சாதிபதியாலும் கோடீஸ்வரனாகவும் மிகப்பெரிய நிலத்துக்கு சொந்தக்காரர்களாகவும் வாழ்ந்தார்கள். நீங்கள் என்னைக்கு அடியெடுத்து இந்த சமுதாயத்து உள்ள வைத்தீர்களோ அன்றையிலிருந்து வன்னியர்களுடைய வீழ்ச்சி ஒன்றாக வந்து இன்றைக்கு கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கூலி வேலை செய்து கொண்டிருந்த நீங்கள் இன்றைக்கு மேலும் வந்து இன்றைக்கு வன்னியர்களுடைய ஒட்டுமொத்த சொத்தும் உங்களுடைய ஆதிக்கத்தில் வந்த சூழ்நிலையை உருவாக்கி விட்டீர்கள். பேரு பாட்டாளி மக்கள் கட்சின்னு வச்சிருக்கிறீர்கள். நீங்கள் செல்லுகின்ற வாகனமெல்லாம் என்ன வாகனம்? அம்பானி, அதானி, மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் செல்லக்கூடிய வாகனங்களை வைத்திருக்கிறீர்கள் இல்லையா? ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்க, இல்லைன்னு போயிட்டு இருக்காங்கல்ல. அப்ப நீ பேரு பாட்டாளின்னு வச்சுக்கிட்டு பாட்டாளி மாதிரியா நீ நடந்துகிட்டு இருக்க? சொல்லுங்க. இல்ல பாட்டாளி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கியா? நீ எல்லா இடத்துலயும் போடுற ரீல்ஸ் நீ போடுற ட்ரெஸ், உங்க குடும்பத்தில் உள்ளவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுங்க மீடியால. அதே வன்னியருக்கு பாருங்க, கோமணம் கட்டிக்கிட்டு இன்னைக்கு அங்கங்க வந்து கூலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், தருமபுரியிலலாம். வன்னியர்களுடைய வீழ்ச்சி பாமக கட்சி ஆரம்பிச்சனால நடந்தது நினைக்கிறீங்களா, இல்ல வந்து அவங்களுடைய நடவடிக்கை காரணமாக இது நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நடவடிக்கை காரணமாக தான். கட்சி என்னங்க செய்யும்? அவங்க வன்னியர்கள் என்ன பண்ணுவாங்க? எங்கு வந்து நம்மளுக்கு சமுதாயத்திற்கு விடிவெளி கிடைக்கிறதோ அந்த விடிவெளியை நோக்கி தானே சமுதாயத்தில் உள்ள மக்கள் போவாங்க. நீங்க போற தலைமை தப்பு பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. இல்ல இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த சமுதாயம் வந்து இன்னும் நம்புறாங்கல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது நல்லது பண்ணும் அப்படின்னு வன்னியர்கள் பெருவாரியா நம்புற மாதிரி இருக்கு. அதை நம்புறாங்கன்றதை நான் அப்புறம் சொல்றேன். நம்புகின்ற கணக்கே சொல்றேன் உங்களுக்கு. 87 வந்து ராமதாஸ் என்ன சொன்ன, நீங்க என்ன அப்ப இருக்கிற 87 இருக்கிற கணக்கெடுப்பெல்லாம் ராமதாஸோட அறிக்கையெல்லாம் படிச்சு பாருங்க. நான் வந்து வெளியில அரசாங்கத்தினுடைய அம்பாசமுகர் கமிஷனுடைய ஏதோ இல்லை ஜனார்தனுடைய கமிஷன் அதெல்லாம் நான் சொல்லலை. ராமதாஸோடைய கணக்கே வச்சுங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி கணக்கு தானே அது. அன்னைக்கு வந்து 2 பேரும் ஒன்றா தானே இருந்தாங்க. அவருடைய கணக்குப்படி 2 கோடி வன்னியர்கள் 87 இருக்கோம், எங்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவர் கணக்கே வச்சுக்கோம். 87 சொல்கிறாங்க. 89 கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 89 தேர்தலை சந்திக்கிறாங்க. எம்பி தேர்தல் வந்துட்டு வேறு வழி இல்லை. எம்பி தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. எல்லா தொகுதியிலும் தமிழ்நாட்டில் நின்னாங்க. வாங்கின ஓட்டு எவ்வளவு? 18 லட்சம் ஓட்டு கூட வாங்கலை. அப்போ 2 கோடி பேர் வன்னியர் இருக்கிற இடத்துல நீங்கள் 18 லட்சம் ஓட்டு வாங்கினீங்கன்னா என்ன? உங்களை எவ்வளோ? 1 கோடியே 78 லட்சம் பேர் உங்களை எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்லாமா? எத்தனை % நீங்கள் வாங்குறீங்க? 9% கூட வன்னியர்கிட்ட 100 பேரில் 9 பேர் கூட உங்களை விரும்பலையே. எப்போ நீங்கள்லாம் பெரிய கடவுள்னு நினச்சிட்டு இருந்த 89 உங்களுக்கு ஓட்டு போடல. இன்றைக்கி உங்களோட பெர்சன்டேஜ் எங்கே? 4ல் வந்துருச்சு. 4.1 4.2 நிற்கிறீங்க நீங்கள். அப்போ என்ன ஆகுது? முதல் வரலாற்றில் பாருங்கள், ராமதாஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் யானை, அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் அந்த யானை. முதல் தேர்தலே அங்கீகாரம் பெற்ற சின்னம் யானை. அந்த சின்னம் எங்கே? இப்போ உங்களை சின்னத்தை, இந்த சின்னம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு வன்னியர்கள் முடிவு பண்ணாங்க. அடுத்தது நீங்கள் துரோகம் பண்ணுறீங்கன்ற முடிவு பண்ணி நீங்கள் எந்த விதமான உங்களுடைய அரசியல் ஆதாரத்துக்கு மட்டும்தான் இந்த கட்சியை பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி உங்கள் சின்னத்தை முதல்ல வன்னியர்கள் முடக்கினாங்க ஓட்டு போடாமல். அடுத்தது நீங்கள் ஜெயலலிதா வந்துச்சு, அவங்க வந்து ஒரு 5 சீட்டு கொடுத்து உங்களை வாழ வச்சு மறுபடியும் ஒரு சின்னத்தை உருவாக்குனாங்க. 5 சீட்டு கொடுத்தாங்க எம்பியில். அதில் நீங்கள் ஜெயிச்சிங்க கொஞ்சம். அதுக்கு உங்களை மத்திய அமைச்சராக்கினாங்க. உங்களுக்கு அதிமுக அன்னைக்கு உங்களுக்கு வாழ்வழித்து இந்த மாம்பழம் சின்னத்தை பெற்றுக் கொடுத்துச்சு. இல்லைன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்கியிருக்க முடியாது. இன்றைக்கி வாங்கினீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக, இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு கொண்டு வந்து கன்னியாகுமரியிலேருந்து காட்பாடி வரைக்கும் உங்களால் ஒட்ட முடிஞ்சிச்சு போஸ்டர். இது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த விதமான ஆளுங்கட்சி, எதிர்கட்சி யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க. அது யாரும் செஞ்சிருக்க முடியும்? கட்சிக்காரனா செஞ்சா? கட்சிக்காரங்க செய்யலை, எல்லாம் கார்பரேட்டை கொடுத்தீங்க. கட்சிக்காரங்க செய்ய முடியுமா? காட்பாடியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சியாக கூட செய்ய முடியாதுங்க. ஒரு உட்கிராமத்துலையும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லையும் ஒரு ரயில் எத்தனை கோடியை நீங்கள் செலவு பண்ணீங்க? அதுக்கு எங்கேருந்து உங்களுக்கு இவ்வளோ கோடிக்கணக்கான ரூபா பணம் வந்துச்சு? என்ன மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி நீங்கள் பண்ணீங்க? நீங்கள் அன்னைக்கு நீங்கள் வாங்கின ஓட்டுன்னா
நீங்கள் முதலமைச்சர்னு சொல்லி போய் வன்னியர்கிட்ட கேட்கும் போது வன்னியர் என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு 50% வன்னியர் ஓட்டு போட்டுக்கணுமா உங்களுக்கு? இல்லையே. சுத்தமாக எல்லா இடத்துலையும் டெபாசிட் காலி பண்ணாங்க. நீங்கள் எம்பியாக இருந்துகிட்டே தோத்தீங்க. அப்போ வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்காங்க. அவர்கள் சில பேர், ஏன்னா பெரிய சமுதாயம்ல இது, அதில் கொஞ்சம் பேர் போய் நிற்கிறது வந்து அதே ஏதோ சமுதாயத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலை இன்னும் ஒரு மாசத்துல மாறிட்டு. ராமதாஸ் அண்மையில அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டு வச்சாரு. அவரை அரசியலுக்கு கொண்டு வந்ததே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நான் மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டேன் அப்படின்லாம் வந்து சொன்னாரு. இதை நீங்க கேட்கும்போது என்ன உணர்ந்தீங்க? ராமதாஸ் செஞ்சதே பெரிய தப்பு. ராமதாஸ் வந்து இந்த இது உள்ள வந்ததே பெரிய தப்பு. அதை விட அவர் சொன்னது மிக மிக கரெக்ட். ராமதாஸ் இந்த சமுதாயத்துக்காக வந்தது ஒரு தப்பு. அவர் அன்புமணியை பற்றி சொன்னது 100% உண்மை. அதில் மாற்றமே இல்லை. ஏன் உண்மைன்னா, நீங்கள் சொல்கிற ராமதாஸ் சொல்கிற எந்த விதமான ஒரு கருத்துக்கும் இது சொன்னது தப்புன்னு எங்கேயாவது அன்புமணி சொல்லியிருக்காரா? இப்போ ஒரு குற்றச்சாட்டை ஒரு 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 தலைவர் மேலேயோ ஒரு மகன் மீதோ வைக்கிறீங்க. அது இல்லை, அந்த விஷயத்தில் அவர் சொல்கிறது தப்பு அப்படின்னு எங்கேயாவது அறிக்கை இருக்கா? அவர் லூஸு பைத்தியம் அப்படி தானே நீ சொல்கிற அப்படின்னு மறைமுகமாக சொல்கிற. அவர் மனநிலைமை சரியில்லை, அவர் வந்து இது இல்லை. அடுத்தது மிரட்டுற மாரி சொல்கிற, கூட போகிறவங்கள மிரட்டுற மாரி ஒரு செய்தி என்ன சொல்கிற? அவருக்கு வயசு என்ன தெரியுமா? 87 வயசாகுதுப்பா, நீ வந்து ஒழுங்காக இருக்கணும்ப்பா, உனக்கு பிபி இருக்குப்பா, சுகர் இருக்குப்பா, நீ ஹார்ட் பேஷண்ட்டுப்பா. எப்படி உன்னை வாழ்த்துற மாரி, அப்பாவை வாழ்த்துற மாரி மிரட்டுற. நீ இன்னும் வயசாகிட்டு, உனக்கு 90 வயசு ஆக போகுது, 87 வயசாகிட்டு, நீ ஜாக்கிரதையா இரு, கூட இருக்கிறவங்களாம் ஜாக்கிரதையா இருந்துங்கன்னு மறைமுகமாக சொல்கிற. அதானே இது வந்து ஒரு செய்தியா? நீ உண்மையாலுமே வன்னியர்களுக்கு வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும், அவங்களுக்கு செய்யணும்னு நினச்சா என்ன செய்யணும்? உங்கள் அப்பாவுக்குள்ள பிரச்சனை இதை வீதிக்கு கொண்டு வரலாமான்னு கேட்குறேன். எந்த அரசியல் கட்சியாவது இது செய்யுமா? அதை நீ பர்சனலாக அரசியல் ரீதியாக மோதிக்கிங்க, அது வேற. பர்சனலாக பேசிக்கிறீங்க. அம்மாவை இதை தூக்கி அடித்தான்னு சொல்கிறாரு அவர். அப்போ பர்சனலாக ஒரு மேட்ரு போகும்போது என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு அப்பா வந்து பர்சனலாக ஒரு மேட்ருக்கு வந்துடுறாரு. அப்போ என்ன செய்யணும்? பையனா நீங்கள் 2 முறை வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அப்பா கேட்கும்போது என்ன சொல்கிறாரு? விழுப்புரத்தில் கும்பகோணம் போயிருக்கிறாரு. கும்பகோணத்தில் மாநாடு, அவர் ஒரு மாநாட்டுக்காக ஏற்பாட்டுக்காக அங்கே கூட்டத்தில் இருக்கார். அப்போ ப்ரெஸ் கேட்குது, ஏங்க நீங்கள் இங்கே கும்பகோணத்தில் இருக்கிற நேரத்தில் உங்கள் பையன் வீட்டுக்கு தைலாபுரம் போயிருக்காரு என்னங்க அப்படின்னு. நானே ராமதாஸை போய் வீட்டில் பார்த்தேன். இந்த மேட்ருக்கு, இந்த சம்பவம் நடக்கிற பிறகு நான் போய் பார்த்தேன். என்னை வந்து அரவணைச்சார், என்கிட்ட பேசினார். நான் வெளியில் வந்து பேட்டி கொடுத்தேன். எங்களோட கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் நான் வந்து ஒரு மூத்த தலைவர் எங்கள் சமுதாயத்தில், மன ரீதியாக அவர் வந்து இதாக இருக்கும் போது, பாதிப்பில் இருக்கும் போது பையனால் நாங்கள் போய் அவருக்கு ஆறுதல் சொல்கிறது எங்களுடைய கடமைன்னு சொல்லிட்டு நான் பேட்டி கொடுத்து தான் வந்தேன். நானே போனேன், நான் வீட்டுக்கு போனேன். அவர் என்ன, இப்போ நான் 32 வருஷம் கழிச்சு போனேன், என்னை இன்முகத்தோடு வரவேற்றார். அது வேறு விஷயம், அது தனி. அதனால் அரசியலில் அவர் செய்கிறதெல்லாம் தப்பாக தானே இருக்குது. இப்போ நீங்கள் அன்புமணி என்ன செஞ்சுருக்கணும்? அவருக்கு பிறந்தநாள் வருது, அம்மா பிறந்தநாளுக்கு இந்த உண்மையாலுமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? நேராக அப்பாவோட பிறந்தநாள் அன்றைக்கி நேராக வீட்டுக்கு போயிட்டு, எப்போ எல்லா மேட்டரும் இருக்கட்டும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுப்பா, பிறந்தநாள் அன்றைக்கி நான் வந்துட்டேன், உன்னை இப்போ பார்த்துட்டு என்ன பிரச்சனை, நான் என்ன செய்யணும்? செயல் தலைவராக இருக்கணுமா? இருக்கிறேன், அப்புறம் என்ன செய்யணும் உனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலையே முடிஞ்சு போயிருக்கும். அன்றைக்கி அவரே நீனே தலைவராக இருந்துக்க போடா அப்படின்றப்ப என்ன செய்ய முடியும்? புல்லா அப்பா செய்யும் போது என்ன செய்ய முடியும் நீங்கள்? அப்போ ஏதோ ஒன்று உறுத்துது. அது என்னன்றதை நீ சொல்லிட்டு போயேன் பப்ளிக்கில். ஏதோ ஒன்று உறுத்துது இல்லை, அந்த அவர்கிட்ட பேச முடியாமல் 1 to 1 பார்க்க முடியாமல் ஏதோ ஒன்று உறுத்துது இல்லை, அதை வன்னிய மக்கள்கிட்ட சொல்லி தொலைஞ்சிட்டு போயேன். இந்த பிரச்சனைனால எங்களால் சேர முடியாதியா, நாங்கள் பாமக 1, 2ன்னு இருந்துட்டு போகிறேன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே வன்னியர் ஒன்றா இருக்கும் போது எந்த அதிகாரமும் அங்கே வர முடியாமல் இருக்கீங்க. நீங்கள் 1, 2ன்னு போயிட்டீங்கன்னா வன்னியர்கள் கிடைக்க வேண்டிய அத்தனையும் போயிடும். அதனால தான் இப்போ ஒரு ஃபோர்ஸ் இப்போ உருவாக போகுது. அவர் மீது 16 குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ராமதாஸ் அணியை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கிய ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு சொல்லி அவங்க நேற்று கூட மீட்டிங் போட்டு கிட்டத்தட்ட அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு நீக்கிடுவாங்க. அதான் அன்னைக்கு 1ஆம் தேதி நம்ம பேட்டி எடுக்கிறோம், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீக்கிடுவாங்க. இல்லைன்னா தற்காலிக நீக்கமாக இருக்கலாம். நிரந்தர அந்த இடத்துல காந்திமதியை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கூட வந்துட்டு இருக்கு. ஏன்னா அண்மையில் வந்து நிர்வாகக்குழு உறுப்பினராகவும் காந்திமதியை சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. காந்திமதி யாருன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும், அவருடைய மூத்த மகள். இப்போ அவங்கள வந்து அன்புமணி இருக்கக்கூடிய இடத்துல அவங்க கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருக்கு. நீங்க அப்படி ரெண்டும் ஒன்று தான். அன்பு அவரு உங்களை பொறுத்த வரைக்கும் ராமதாஸோட மூத்த மகள், அன்புமணியை பொறுத்தவரை அக்கா, அடுத்தது சம்பந்தி. அவருக்கு வந்து 2 விதத்துலேயும் லாபம் தான், ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது. அவங்க யார்? அக்கா ஒரு பக்கம் அவருடைய பையனை தான் இவர் மருமகன். என்ன பாதிப்பு இருக்கும்? என்ன பெரிய இதில் பெரிய மாற்றம்? புது ஆளாக ஒரு ஆளை கொண்டு வந்தால் தானே அதில் இது இருக்கும் உங்களுக்கு. இன்னமும் திரும்பவும் அவங்களே கொண்டு வரேன்னு சொன்னால் புதுசாக ஒரு ஆளை கொண்டு வாங்க, புதுசாக ஒரு ஆளை உருவாக்குங்கன்றேன். இல்லை அவங்க நீங்கள் வன்னியரில் வந்து வேறு பெரிய இவங்களே இல்லையா? இல்லை அந்த பாமகல இப்போ இவங்களை தவிர வேறு தலைவர்களே இல்லையா? இருக்காங்கல்ல, அவங்கள கொண்டு வாங்க புதுசாக.
மறுபடியும் ஒரு காலத்தில் என்ன ஆகும், எங்கள் அக்கா தானே, அக்கா என்ன சொல்லும், என் தம்பியாக இருந்துட்டு போட்டோம், என்னால் இருந்து பண்ண முடியலன்னோம், திருப்பி அன்புமணி கையில் தானே அது வரும். அதனால் அது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு ஒரு இளைஞரை கொண்டு வாங்க, வரவேற்போம். அவங்களாவது என்ன நடத்துகிறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல இப்போ பாமக வந்து சட்ட ரீதியாக வந்து இன்னைக்கு வந்து அன்புமணி கையில் இருக்குது, சட்ட ரீதியாக. நாளைக்கு நியாய ரீதியாக ராமதாஸ்கிட்ட இருக்குது. நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து பல்வேறு தரப்பட்ட மக்கள்கிட்ட இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நிறைய பேசியிருப்பீங்க. இப்போ யார் பக்கம் வந்து பெருவாரியாக ஆதரவு இருக்கிறதா நீங்கள் கருதுறீங்க? நிர்வாகிகள் மட்டும் அன்புமணிகிட்ட இருக்காங்க, தொண்டர்கள் பூரா ராமதாஸ்கிட்ட இருக்காங்க. நிர்வாகிகள் ஏன் இருக்காங்கன்னா, நம்மளுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சா நம்மளுக்கு கிடைக்கும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியார் நம்ம கட்சி சின்னத்தில் நிற்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ராமதாஸை பொறுத்தவரைக்கும் தொண்டர்கள் பூரா 90% ராமதாஸ்கிட்ட இருக்காங்க, 10% கூட அன்புமணிகிட்ட இல்லை, என்னுடைய கணிப்பு. இல்லை, இப்போது மக்கள்கிட்ட போய் அவர் பயணிக்கிறார்ல, இப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் வந்து நான் வந்து நடைப்பயணமாக போய் எல்லா பிரச்சனைகள்லாம் எடுத்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி அன்புமணி வந்து பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதிரியான தருணத்தில் ராமதாஸ் சொல்கிறத அவர் கேட்குறார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் ஒரு இடத்துல வருது இல்லை? ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, ஃபீல்டுக்கு போங்க, நான் வந்து பல்வேறு கிராமங்களுக்கு போயிருக்கேன், அதே மாதிரி நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதே விஷயத்தை தானே வந்து அவர் கடைபிடிக்கிறார். ராமதாஸ் ஃபீல்டுக்கு போனது வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தரேன் வான்னு சொல்லி ஃபீல்டுக்கு போனார். அதனால் கோடிக்கணக்கான பேர் வன்னியர்கள் வந்து ஒன்று திரண்டாங்க. திமுகவை வந்து திட்டுற வேற என்ன கொள்கை அதில் இருக்குது உனக்கு? திமுகவை திட்டுவதை தவிர வேறு என்ன கொள்கையே இந்த கூட்டத்தில் சொல்லுங்கள், ஒன்று சொல்லுங்கள். போட்டுட்டு இருக்கிற இன்னைக்கு ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே வன்னியர்கள் கொடுத்த, வன்னியர்களால் உருவாக்கப்பட்ட, ரத்தத்தில் சிந்து உருவாக்கப்பட்ட பதவியை அனுபவித்து இன்னைக்கு பென்ஷன் வாங்குறது எம்பியில் எல்லாமே வன்னியர்களுடைய ரத்தத்தில் உருவானது. நீ அவர்களுக்காக கோரிக்கை என்ன வச்சிருக்கான்னு கேட்குறேன். அப்போ வன்னியர்களுக்காக அன்புமணி எதுவும் பண்ணணும்னு நினைக்கல. இவர்கள் இப்படியே இருந்தால் நம்மளோடு இருப்பார்கள். நான் வாங்கி தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே வைத்து கொள்ளலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் செய்யலன்னு இப்போ ஒரு கணக்கு சொன்னல, ஏற்கனவே மினிஸ்டராக இருக்கும்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போது அன்னைக்கு மன்மோகன் சிங்கிட்ட பேசி மத்தியில் 2%, மாநிலத்தில் 20%, மத்திய அரசாங்கத்தை விட்டு அழுத்தம் கொடுத்து இங்கே வாங்கியிருக்கலாம். செய்யலையே. அதிமுக 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய மோசடி. தேர்தல் நன்னடத்தை விதி வருவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சட்டத்தை போடுறீங்க. அந்த சட்டம் வந்து என்ன ஆகும்? நாளைக்கு கோர்ட்டுக்கு போனான்னு தெரியாதா உங்களுக்கு? அன்றைக்கு முதலமைச்சர் அந்த எடப்பாடிக்கு தெரியாதா? நீங்களும் கூட பாராட்டு விழா நடத்துனீங்க. ஆமாம், ஏன்னா எங்களுக்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்துறது வந்து இந்த இடஒதுக்கீடு கொடுங்கன்னு தான் சொல்லி நடத்தணும். அது நாங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி நடத்துகிறோம், 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த இடஒதுக்கீடு எலெக்ஷன் வருவதற்கு 2 வருடத்திற்கு முன்பு நடத்தி இந்த கோரிக்கை வைக்கிறோம். அன்னைக்கு கொடுத்துருந்தா நீங்கள் ஆட்சியிலே இருந்திருப்பீங்க, அந்த சட்டம் வலுவாக நின்று இருக்கும். தரேன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுக்காக நடத்தணும்? நீங்கள் வந்து வன்னியர்களுடைய சொத்தை பொது சொத்து நலவாரியமாக அறிவித்தீர்கள். ராமசாமி படையாச்சார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக அறிவித்தீர்கள். அவர்களுடைய திருவுருவ படத்தை சட்டமன்றத்தில் நிறுவினீர்கள். இந்த 3 காரணத்திற்காக உங்களுக்கு பாராட்டு விழாவை நாங்கள் நடத்தினோம். அந்த பாராட்டு விழாவில் நான் தான் முதலில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், சட்டத்தில் இடம் இருக்கிறது அப்படின்னு நான் தான் முதலமைச்சரையும் அன்றைக்கு இருந்த துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களையும் வைத்துக்கொண்டு அந்த கோரிக்கை வைத்தோம். அப்போ அந்த கோரிக்கையை வந்து நான் நிறைவேற்றுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதி கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் செய்ததெல்லாம் இவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தது, அரசாங்கத்திற்கு அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வன்னியர்களுடைய ஆதரவை கொடுத்தது நாங்கள். ஆனால் எடப்பாடி என்ன செஞ்சார்னா, அரசியல் ஆதாயத்திற்காக தேர்தலுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பாமகவை கூட்டணியில் வைத்து கொண்டார். இவர்களுக்கு அங்கீகாரம், வன்னியர்களுடைய அங்கீகாரம் கொடுத்தது அன்றைக்கு விமர்சனம் செய்து கொண்டிருந்தது எடப்பாடியை பாமக. ஆனால் ஒரு 4 மாதத்துக்கு முன்பாக அவர்களை கூப்பிட்டு அரவணைத்து வைத்து கொண்டு அவர்களுக்கு சீட்டு கொடுக்கிறார்கள். அப்பொழுது என்ன பண்ணுறார்கள்னா 10% இடஒதுக்கீடை தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக அறிவிக்கிறார். நான் அன்றைக்கே சொன்னேன், இந்த சட்டத்தை இப்படி ஏற்றிருக்கிறார்கள், இது மிகப்பெரிய ஆபத்தானது, இது வந்து இந்த சட்டம் படி நாளைக்கு நீதிமன்றத்துக்கு சென்றால் இது செல்லாமல் போய்விடும், ஆபத்து இருக்கிறதுன்னு சொன்னேன். கேட்கல. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, அந்த கொடுத்துட்டாங்க. அதிமுகவும் பாமகவும் வன்னியர்களுக்கு செய்த துரோகத்தினால்தான் எல்லா இடத்துலையும் தோத்தாங்க. வட மாவட்டத்தில் பாமக எத்தனை தொகுதி வாங்கி எத்தனை தொகுதி ஜெயிச்சு? 4 தொகுதி 5 தொகுதி ஜெயிக்கிற சூழ்நிலை வந்துடுச்சு. காரணம் என்ன? இடஒதுக்கீடு கொடுத்தீங்களா வாங்கி. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? ஒட்டுமொத்த வன்னியர்களும் ஒன்றா நின்று உங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தா நீங்கள் என்ன ஜெயிச்சிருக்கணும்? எவ்வளோ சீட்டு வந்திருக்கணும்? எல்லா சீட்டு மேலே ஜெயிச்சிருக்கணும். நீங்கள் ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் தோத்தீங்க? அப்போ வன்னியர்களுக்கு தெரியுது நீங்கள் செய்கிற துரோகம். ஏன் தெரியுதுன்னா, இவர் இங்கே பேசிகிட்டு இருக்கும் போது ஓபிஎஸ் ஒரு இடத்துல சொல்கிறாரு, தென் மாவட்டத்தில் போகும்போது, நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், இந்த இடஒதுக்கீட்டுக்கு நானும் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறாரு,
ஏன் தென் மாவட்டத்தில் சொல்கிறது வட மாவட்டத்தில் எதிரொலிக்காதா? பேப்பரில் வராதா? அன்னைக்கு மாரி நவீன காலம் எல்லாமே இருக்குது. எல்லாரும் செல்ல பார்க்குறாங்க. என்னடா அது ஆட்சியில் இருக்கிறாரு ஒரு துணை முதலமைச்சர், இவங்களே கொடுத்துவிட்டு இவர் வந்து செஞ்சது தப்புன்றாரு. அப்போ இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்ய மாட்டாங்க அப்படின்ற முடிவு வன்னியருக்கு வராங்க. அடுத்தது இன்னொரு அமைச்சர் பேசுகிறாரு. அவர் பெரிய அறிவாளியான ஒரு அமைச்சர் இருந்தார். அப்போ பெரிய அறிவாளி அவர். இப்போ அதிமுகவில் அப்போ இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, தென் மாவட்டத்தில் போகும்போது அதெல்லாம் சும்மா ஒரு ஒரு நாம்கே வாசிக்காக செஞ்சோம், ஏன்னா அங்கே இருக்கிற ஓட்டை வாங்குறதுக்காக அவர் செய்கிறாரு. வட மாவட்டத்தில் 120 தொகுதி இருக்குது. அது அந்த தொகுதியில் ஜெயிச்சா வன்னியர்கள் ஓட்டு போட்டால் தான் நம்ம ஆட்சிக்கு வர முடியுன்ற அறிவு அவனுக்கு இல்லை. அங்கே சம்மந்தம் இல்லாமல் அங்கே பேசுகிறான். அவன் பேசுனதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா அது பத்திரிகையில் வருது. வந்த உடனே இதை பார்க்குறாங்க மக்கள்லாம். என்னடா இது, அப்போனா இவனுங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள்ட்ட முன்னாடி அடித்த நாடகம் தானே அடிக்கிறான்னு தோக்கர்றான்னு சொல்லி அடி குத்துன்னு குத்தி, இதுக்கெல்லாம் யார் முன்னோடியாக இருந்து இந்த 10% முன்னோடியாக இருந்து இதை நடைமுறைப்படுத்தின CV சண்முகத்துமே தோற்று போகிறார், வீரமணி தோற்று போகிறாரு, MC சம்பத்து தோற்று போகிறாரு. காரணம் என்ன? அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் அன்றைக்கு அமைச்சர்களாக இருந்தவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த பிரச்சாரம் வந்து தவறான பிரச்சாரம்னு எந்த இடத்துலையும் எடப்பாடியும் சொல்லலை, அன்புமணியும் சொல்லலை, ராமதாஸும் சொல்லலை. சொல்லணும்ல, நீங்கள் 120 தொகுதி வன்னியர்கள் நினச்சாதான் நீங்கள், நான் என்ன உங்களுக்கு லிஸ்ட்டு தரேன், 120 தொகுதி 234 வன்னியர் நினச்சாதான் அவன் MLA ஆக முடியும். யாராக இருந்தாலும் நான் கணக்கு வச்சுருக்கேன். வேணா 1 to 1 யார் வேணாலும், எந்த ஜாதி சங்கம் வேணாலும் என்கிட்ட 1 to 1 விவாதத்துக்கு வரட்டும். என்கிட்ட கணக்கெடுப்பே இருக்குது. அப்போ 120 தொகுதியை பழி வாங்கிய வரலாறு அவர்களுக்கே உண்டு. அதிமுகவும் பாமக என்ன செஞ்சிருக்கணும்? எதிர்வினையாற்றி இருக்கணுமா இல்லையா? கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, நம்மளுக்கு எதிரான ஒரு கருத்து வரும்போது இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? எதிர்வினை. அந்த அறிவு கூட அன்புமணிக்கு இல்லை பாருங்க. அதுதான் சொல்கிறேன், அரசியல் செய்யக்கூடிய பக்குவமும் அறிவும் அவர்களுக்கு இல்லாதனால் வன்னியர்கள் இன்றைக்கு நிற்கதியாக நிற்கிறார்கள். அவர்களை இன்றைக்கு இடஒதுக்கீட்டுக்காக உயிரை விடவும் தயாராக படையாச்சர் பேரவை இருக்கும். அதற்கான முயற்சியை எடுத்து இந்த சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ளாகவே வன்னியர் இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு கிடைக்கும் என்பது நிசப்தமான உண்மை. பாமகவினுடைய அடுத்த நிலை என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ 2 பிரிவாக போயின்னு நினைக்கிறீங்களா வர தேர்தலில்? பாமக 1, 2ன்னு போகும். இல்லைன்னா பாமக அன்புமணி, பாமக ராமதாசன் போகும் பிராக்கெட்டில். சட்டமன்றத்துலேயும் அப்படி தான் சீட்டு ஒதுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது சபாநாயகரனுடைய விருப்பம். அவங்க மனு கொடுத்தாங்கன்னா அப்படி தான் பிரிஞ்சு இது வரைக்கும் ஏற்கனவே தேர்தலில் வந்துடுச்சு. இப்போ யார்கிட்ட கூட்டணி பேசுறது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யார் பக்கம் யார் போகிறா அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் இருக்குது. அதாவது இவங்க 2 பேரும் போகும்போது ராமதாஸை பொறுத்தவரை திமுகவினுடைய ஒரு சாஃப்ட் கார்னராக இருக்கார். திமுக பக்கம் தான் நம்ம போகணும் இப்போ இருக்கிற. ஏன்னா அவர் அந்த இதில் பேசுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சார் முன்னாடி பேசுனதெல்லாம் ஒன்றுக்கிட்ட நான் வந்து பேசணுமா போனேன், அதெல்லாம் பேசியிருக்காருல்ல. முன்பு சொல்கிறேன், இவங்க 2 பேரும் சண்டை வரதுக்கு முன்னாடி என்ன பேசினார்? ஒருமையிலெல்லாம் பேசினார்ல. இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? மாறுதில்ல, அந்த ஒருமையெல்லாம் மாறி பாசம் வந்துருச்சு, மகன் அளவுக்கு வந்துட்டார். நான் சொல்கிறதெல்லாம் கேட்பார் அவர் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லாட்சி நடத்துவார், சரித்திரத்தில் MK ஸ்டாலின் அவர்கள் இடம்பெறுவார்கள்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டார்ல. இப்போ நீ அதெல்லாம் ஒரு ராமதாஸ் எப்பயுமே ஒரு ஆளை பற்றி பேசும்போது அந்த கூட்டணிக்கு வருவதற்கான அச்சாரம் தான் அதெல்லாம். அதனால் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. ஆமாம், அதனால சொல்கிறேன். அவருடைய ஸ்பீச் இருக்குல்ல, அந்த ஸ்பீச்சிலே கூட இருப்போமா வேணாமான்றது அவருக்கு வரும். அப்போ அவருக்கு திமுக பக்கம் போகணுங்கிற விருப்பம் இருக்குது 100%. ஏன் சார், அவர் முதல் பேட்டியிலே என்ன சொன்னார்? அந்த கூட்டணியில் எனக்கு விருப்பமே இல்லை, என்னை கொண்டுட்டு போய் இவன் சேர்த்துட்டான்னு தானே சொல்கிறாரு. அப்போ அவர் யார்கிட்ட இருந்திருக்காருன்னு அர்த்தம். சார் 2 பேர் தான் சார் பெரிய கூட்டணி, ஓகேவா? அப்போ எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு கூட்டணி அவர் சூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாருன்னா என்ன சொல்கிறாரு? இப்போ யாரோட இருக்கிறாங்க? அதிமுக கூட்டணி, பிஜேபி, பாமக இருக்குது, அப்படி தானே? இப்போ அதாவது இன்னும் அறிவிக்காமல் இவர் இருக்காங்க. இவர் பிஜேபின்னும் போது பிஜேபி அங்கே போகும்போது இவர் அங்கே தான் போகணும் அன்புமணியை பொறுத்த வரைக்கும். அப்போ அதை விரும்பலன்னு சொன்னார்னா எங்கே இருக்கிறாருன்னு அர்த்தம்? ஒரு பக்கம் அதிமுக, விஜயோட அவர் கண்டிப்பாக போக மாட்டார். அன்புமணி போனாலும் போவார் ஒழிஞ்சு இவர் போகும். ஏஜை வச்சு அவரை தலைமையை ஏற்றுக்கிட்டு ராமதாஸ் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அன்புமணி போகலாம், ஆனால் ராமதாஸ் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ அவர் இருக்கிற ஒரே ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு திமுக. இல்லை தனியாக நம்ம நிற்போம், முன்னாடி மாரி நீ எங்கே வேணாலும் நின்றுக்க பையனாக இருந்துக்கிட்டு, நான் தனியாக நிற்கிறேன். வன்னியர் எவ்வளோ பேர் தான் ஏன்னா காசு இருக்குது, இன்னும் வேறு சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. தனியாக நின்னாவே பணம் கொடுக்கறதுக்கு சில அரசியல் கட்சிகள் இருக்குது அவருக்கு. பாமக ராமதாஸ் தலைமையிலான அணி தனியாக 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுங்க அப்படின்னு சொன்னாவே பல ஸ்வீட் பாஸ் கொடுக்கறதுக்கு பல கட்சிகள் தயாராக இருக்குது. இப்போ புதிய உழைப்பாளர் கட்சி, படையாட்சி பேரவை என்ன நிலைப்பாட்டில் இருக்குது? நாங்கள் வந்து இவங்க இடத்த, பாமக இடத்தை இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் அவர்களுடைய இடத்தை நாங்கள் நிரப்புவோம். அதற்கான ஆயத்த பணிகள் முழு வீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது.
பல முன்னாள் சட்டமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு இதற்கெல்லாம் இனிமேல் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்காதீர்கள், நீங்கள் இதுவரை கோரிக்கை வைத்து பல விஷயத்தை செய்து கொடுத்தீர்கள். பாஜகட்டையும் வச்சாச்சு, அதிமுகட்டையும் வச்சாச்சு, பாமகட்டையும் வச்சாச்சு, நிறைய செய்திருக்கு. நாங்கள் செஞ்சுருக்கோம் கோரிக்கை வச்சு, செய்யாமல். அதனால தான் பாராட்டு விழா நடத்தணும். இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா பாமக நடத்திருக்கு, வன்னியர் சங்கம் நடத்திருக்கா? எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றிட்டீங்கன்னு ஏன் செய்ய முடியல உங்களால்? ஏன் செய்ய முடியல? ஏன்னா உங்களோட கோரிக்கையை யாருமே நிறைவேற்றல, அதனால செய்ய முடியல. எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றினார்கள், அதனால நாங்கள் செஞ்சோம். நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? இந்த வரக்கூடிய தேர்தலில் இப்போ நீங்கள் வந்து எந்த கூட்டணியில் வந்து இருக்க போகிறதா நீங்கள் உங்களுக்கு ஐடியா? நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தான் இருக்க போகிறோம். அவங்களுக்காக தான் வேலை செய்வோம். ஏன்னா 2 விஷயத்த நீங்கள் வன்னியர்களுக்கு யார் செஞ்சாங்கன்ற ஒரு ரேஷியத்தை பார்த்தீங்கன்னா அதிகமாக செஞ்சது திமுக தான். அதிமுக ஆட்சிக்கு வந்து ஆட்சியில் இருக்கும்போது 87ஆம் ஆண்டு மிகப்பெரிய சாலை மறியல் செய்யும் போது அதை சாலை மறியலை தடுத்து நிறுத்தி போராட்டம் இல்லாமல் பேச்சுவார்த்தை மூலம் செய்யாமல் 21 உயிர்களை சுட்டு கொண்டது அன்றைக்கு அதிமுக அரசு. அன்றைக்கு பல லட்சம் வன்னியர்கள் மீது வழக்கு போட்டது அதிமுக அரசு. அதற்கு பிறகு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தருகிறேன் என்று எந்த விதமான இடஒதுக்கீடும் தராமல் கடைசி தேர்தல் நன்னடத்தை விதி அமலில் இருக்கும்போது அறிவித்து பழி வாங்கியது அதிமுக அரசு. அதனால திமுக அரசு வன்னியர்கள் 21 பேர் சுட்டு கொண்ட அதிமுக அரசில் இறந்த குடும்பங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வைப்பு நிதியும் அவர்களுக்கு இன்று வரை ஓய்வூதியமும் வழங்கி கொண்டிருப்பது திமுக அரசு. அந்த 21 பேர்களுக்கும் பல கோடி ரூபாய் செலவில் விழுப்புரத்தில் மணிமண்டபம் கட்டியது திமுக அரசு. வன்னியர் பொது சொத்து நல வாரியத்தை அறிவித்து முதலில் அதற்கு அரசு அங்கீகாரம் கொடுத்தது திமுக அரசு. தமிழகத்தினுடைய முதல் டிஜிபியாக ஒரு வன்னியரை கொண்டுட்டு வந்து அழகு பார்த்தது திமுக அரசு. டிஎன்பிசியினுடைய தலைவராக ஒரு வன்னியரை நியமித்து அழகு பார்த்தது திமுக அரசு. இப்படி தன்னுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எல்லா அதிகாரமும் உள்ள பொதுச் செயலாளராக திமுகவில் இன்றைக்கு துரைமுருகனை வைத்து அழகு பார்ப்பது திமுக அரசு, திமுக கட்சி. இப்படி இருக்கும் பொழுது ஏன் திமுகவை வன்னியர்கள் ஆதரிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. தேர்ட் பிளேயரா விஜய் ஒருத்தர் வந்திருக்காரு. அவருடைய அரசியல் வருகை பத்தி உங்க மக்களா இருக்கட்டும் அல்லது நீங்க என்ன அப்சர்வேஷன் வச்சிருக்கீங்க? அதான் இப்போ நான் சொன்னல 50 முதல்ல அதுக்கு தான் சொல்லிட்டு வந்தேன். 50% ஓட்டு வங்கியே தன்னகத்தே திமுக வச்சு கொண்டிருக்கிறது. இனிமேல் யார் இப்போ நாங்கள்லாம் யாருக்கு போகிறோமோ அதெல்லாம் அவங்களுக்கு லாபம், இன்னும் அடிஷ்னல் லாபம். ஆனால் இங்கே இருக்கிற அதிமுகவில் இருக்கிற நான் என்ன கேட்குறேன்னா கேளுங்க, இதை சொல்லிடுறேன். அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இன்றைக்கு விஜய் நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டு. ஏனென்றால் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் பட்டாளம் கூட அவர்களும் போகிறார்கள், அவர்களும் போயிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் வன்னியர்களோட இளைஞரும் போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ராமதாஸ் அன்புமணிக்கு அது ஒரு பெரிய டிராபேக். அது பாமக சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க நீங்க இப்போ வரவேற்பு தெரிவிக்கிறீங்கல்ல திமுக கூட்டணியில நாங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, உங்க சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேரும் இளைஞர்கள். அதான் நான் சொல்றேன்ல, விஜய்கிட்ட வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அங்கே செல்லுகிறார்கள். அதிமுக ஒரு நிலையான முடிவில்லை. சசிகலா அந்த பக்கம் போய்விட்டார், தினகரன் அந்த பக்கம் போய்விட்டார், இவர் யாரையுமே கூப்பிட மாட்டார், ஒன்மேன் ஆர்மியாக இருக்கிறார். வருகின்ற தேர்தலில் பிஜேபியை கூட அதிமுக வந்து கூட்டணியில் வைத்து கொண்டு இருக்குமா இருக்காதா என்ற சந்தேகம்லாம் வந்துட்டு. ஏன் சந்தேகப்பட்டு என்னட்ட பல பேர் பேசுறவங்க சொல்றாங்கன்னா, சார் அதிமுக வந்து மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று நினைத்து எந்த விதமான தியாகமும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், நீங்கள் கூட்டணியில் இருங்கள் சொல்லியிருந்தால் 10 தொகுதி 15 எம்பி தொகுதிகளை ஜெயிச்சு அவர் நிதிஷ்குமாரிடமும் இன்றைக்கு நம்ம சந்திரபாபு நாயுடும் கெஞ்சுகின்ற சூழ்நிலை இந்த அரசாங்கத்துக்கு இருந்திருக்காது. ஆனால் அன்றைக்கு பிரதமராக மோடி அவர்கள் வரக்கூடாது என்று பழி வாங்கியவர் எடப்பாடியார் அவர்கள். எடப்பாடி இன்றைக்கு முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாங்களெல்லாம் தயாராக இருக்க வேண்டுமா என்று என்னிடம் பாஜகவை சேர்ந்த தலைவர்களே கேட்டார்கள். அதே மாதிரி பிரதமராக வருகின்ற வாய்ப்பு இருக்கும் போதே அதை தட்டி கழிச்ச எடப்பாடியால் இந்த சட்டமன்ற தேர்தலில் தூக்கி எறிவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்பது ஒரு சந்தேகமான கேள்விக்குறி. இதையெல்லாம் அதிமுக என்ற தொண்டர்கள் நினைக்கிறார்கள். இவரை நம்பி செய்ய முடியாது, எந்த நேரத்திலும் எந்த முடிவும் எடுப்பார். அதனால் நாம் நம்மளுடைய நலன் கருதி விஜயிடம் போயிடும் என்று இன்றைக்கு சாரையாக விஜயிடம் சென்று கொண்டிருப்பதாக எனக்கு தகவல். அதனால தான் ஆதவ அர்ஜுனா பேசும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிமுக தலைவர்களை நான் ஏன் விமர்சனம் செய்யவில்லை என்றால், நாங்கள் அதிமுக தலைவர்கள் மட்டும்தான் இருக்கிறார், தொண்டர்கள் பூரா விஜய் கூட வந்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் நான் அந்த கட்சியை நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் அவர்கள் அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களை மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் தன்னுடைய அந்த மாநாட்டில் வைத்து அதிமுக தொண்டர்கள் வருவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்பதற்காக தான் அது வைக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்வோம். திமுக வன்னியர்களுக்காக என்னென்ன பண்ணுதுன்னு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணீங்க. ஆனால் வரக்கூடிய தேர்தலில் இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து விஜய்க்கு போகிறதுக்கு தயாராக இருக்குங்கும்போது இவ்வளோ விஷயம் திமுக பண்ணாலும்
வரக்கூடிய தேர்தலில் அதெல்லாம் ஒன்றும் பிரதிபலிக்கிற மாதிரி தெரியலையே. இல்லை அதாவது இது வந்து நடுநிலைமையான ஓட்டு. அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் 60% நபர்கள், 40% அரசியலுக்கு அப்பால் பட்டு இருப்பார்கள். அந்த அரசியலுக்கு அப்பால் பட்டு இருப்பவர்கள் எப்பொழுதுமே ஒரு புதிய இயக்கம் வரும்பொழுது அதில் அப்படி தான் விஜயகாந்த் அப்படி வந்தார். விஜயகாந்த் வந்து யாரோட ஓட்டை பிரித்தார்? யாரோட ஓட்டையும் பிரிக்கல. அவர் கொஞ்சம் பிரிப்பாரு, மீதி எல்லாம் பொதுமக்களுடைய ஓட்டு தான். விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட 8% வாக்கு பெற்றாரு. 10% வாக்கு பெற்றாரு. அதிகபட்சமா 10 முதல் 10 வாங்கினாரு. அதான் அப்படி இருக்கும்போது 10 வாங்கினாரு. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15% 20% வரைக்கும் வருவாரு விஜய் வர்றதுக்கு. அதுக்குதான் நான் சொல்றேன், ஆளுங்கட்சியாக திமுக என்னுடைய கணிப்புப்படி, என்னுடைய தனிப்பட்ட கணிப்புப்படி ஆளுங்கட்சியாக திமுக வந்து ஆட்சி கட்டில், அதான் இந்தியா டுடேல கூட நீங்க பாத்துருக்கலாம், ஆட்சி கட்டு. இது நான் பல விவாதத்தில் சொல்லியிருப்பேன், நீங்களே பார்த்துருக்கலாம். நான் கிட்டத்தட்ட 2 மாசமா தான் சொல்லிட்டு இருக்கேன். திமுக மறுபடியும் ஆட்சி அமைப்பதற்கு எந்த விதமான சிரமம் இல்லாமல் ஆட்சி அமைச்சு விடுவார்கள். எதிர்கட்சி தலைவராக, பிரதான எதிர்கட்சி தலைவராக விஜய் அவர்களுடைய இயக்கம் தமிழக வெற்றி கழகம் வந்து உட்காரும். அதிமுக என்ற கட்சி ஒரு மூலையில் இருக்கும் என்பதுதான் வருகின்ற தேர்தலில் முடிவாக இருக்கும். நான் ஐபிசியில் இந்த ரிசல்ட் வந்த பிறகு இதே ஐபிசியில் நம்ம விவாதத்தில் இதை பேசுவோம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ்.